எங்கள் ஊர் கோவில் கூடயே தான் இன்றைக்கி நான் ஒரு வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க. விடிய காலையிலேயே பால் குடம் எடுக்கிறவங்க, முளைப்பாரி எடுக்கிறவங்க எல்லாருமே கோவிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கோவிலில் தெருவுக்கு தெருவு தான் நம்ம குழாயை கட்டியிருக்காங்களா மைக்கு ஸ்பீக்கரு, அதில் நல்ல சவுண்டு கேட்கும். அதுக்கு முன்னாடி விடிய காலையில் எழுந்திரிச்சு இந்த பால் குடம் எடுக்கிறவங்க வீட்டில், முளைப்பாரி எடுக்கிறவங்க வீட்டிலலாம் நல்லா கிளம்பி இருப்பாங்க ரெடியாக. எல்லாம் கோவிலுக்கு போயிடுவாங்க. முளைப்பாரியெல்லாம் அங்கே தான் இருக்கும். பால் குடம் எல்லாமே அங்கே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் அம்மன் கோவிலேருந்து ரோடை தாண்டும் போது ஒரு காசி விஸ்வநாதர் கோயில்னு சொல்லி ஒரு கோவில் இருக்கும், சிவன் கோவில். அங்கே இருக்கிற விநாயகர்கிட்ட இருந்தால் பால் குடம் எடுப்பாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு ஊரை சுற்றி அப்படியே வருவாங்க. ரொம்ப பெரிய பெரிய திருவிழா முன்னாடிலாம் போவாங்க, இப்போ போக முடியல, எல்லாம் வெயிலுக்கு இறக்கத்தில் இருக்கிறதுனால. அங்கேருந்து நம்ம கோவிலுக்கு நேராக வந்துட்டு கோவில் வழியாக நிறைய கோவில்கள் இருக்கும், சுற்றி கோவில்கள் இருக்கிற தெருவுக்குலாம் போயிட்டு அப்படியே அம்மன் கோயிலுக்குள்ளே வந்துடுவாங்க. நம்ம கோவில் கூட எங்கே நடக்கும் அங்கே வந்துடுவாங்க. எல்லாருக்கும் நல்ல அருள் வரும் பார்த்துக்கோங்க. வந்து நம்ம அம்மன் கோயிலில் இருக்க விநாயகர்கிட்ட கொண்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு கோவிலை சுற்றி மறுபடியும் அம்மன்கிட்ட கொண்டுட்டு வருவாங்க. உள்ளே வரதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு நிறைய பூஜையெல்லாம் பண்ணுவாங்களாம். அங்கேயே நிற்க முடியாமல் அந்த மேலதளத்துக்கு எல்லாம் சாமி வந்து ஆடுவாங்க பார்த்துக்கோங்க. எல்லாம் வந்த பிறகு பால் குடம் எடுத்தவங்ககிட்ட இருந்து அந்த பால் குடத்தை வாங்கி அம்மன்கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கு எல்லாரும் நிறைய ப்ராசஸ் பெருசாக நடக்கும். ஒரே கூட்டம், சரியான கூட்டமாக இருக்கும். பால் குடம் எடுக்க வந்திருக்கவங்க சொந்தக்காரங்களாம் வேறு வந்திருப்பாங்களா, எல்லாரும் அந்த பால் குடத்தை பிடிச்சி அமுக்கி அப்போ அந்த பால் குடம் எடுக்கவங்க ஒரு படியாயிருவாங்க போல இருக்குது. நல்லபடியாக எடுத்து பால் குடத்தை முதல்ல இறக்கி வச்சுருவாங்க. பால் குடம் எல்லாம் ஒன்று போல் இறங்கி முடிஞ்சோடனே முளைப்பாரி கொண்டு வந்துருப்பாங்களா, முளைப்பாரியெல்லாம் ஒன்று ஒன்றா வாங்கி வைப்பாங்க. அதுக்கு இடையில நம்ம நேர்த்திக்கடன் கொண்டு வந்தவங்களாம் தாம்பளத்தட்டில் பூ மாலை எல்லாம் வச்சு என்ன நேர்ந்துக்கிட்டாங்களோ, திருநார் கொப்பரை, குட்டி விளக்கு, மணி இந்த மாதிரிலாம் வாங்கி வைப்பாங்களா. அந்த நேர்த்திக்கடன் எடுத்தவங்களும் இவங்க கூட தான் நடந்து வந்துருப்பாங்க. அதையும் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சுட்டு முளைப்பாரியை ஒன்று ஒன்றா இறக்குவாங்க. முளைப்பாரியெல்லாம் வீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, எப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்களோ அப்படியே அழகாக தூக்கிட்டு வந்து மொத்தமாக இறக்கி அம்மன்கிட்ட இறக்கி வச்ச பிறகு மனசு நிம்மதியாக இருக்கும். அம்மனுக்கே அப்படி ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு முளைப்பாரி அழகாக வளர்ந்துருக்கு. நல்லா ஜேன்னு மத்தியானம் கூட நடக்கும். அதுக்கப்புறம் இவ போடுறது ஆட்டம் தான், தாங்க முடியாத ஆட்டமாக இருக்கும். மத்தியானம் கோயில் கடை முடிஞ்சு அந்த கையோடையே பக்கத்துலேயே கோயிலில் மண்டபம் இருக்குது பார்த்துக்கோங்க, திருமண மண்டபம். அங்கேயே அன்னதானம் கொடுத்துருவாங்க, அருமையான அன்னதானம். சாப்பிட்டு போட்டு நல்ல வீட்டில் வந்து சாயந்தரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கரகம் வரும். அதுக்கப்புறம் அம்மன் சப்பரம் வருமே, அதுக்கு பட்டுலாம் வாங்கிறதுக்கு கடைகளுக்கு போய் குட்டி குட்டி பட்டு, பெரிய பட்டு, மாலை, பழம், தேங்காய் அப்படின்னு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. நம்ம வீட்டில் வந்து பழங்கள், பூவு இந்த மாதிரி தான் நம்ம சாமிக்கு படைக்கிறது, அதெல்லாம் வாங்கிடுவோம். எல்லாம் நல்லா சூப்பராக நைட்டு கூடலாம் முடிஞ்சோடனே காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு போய் இந்த நம்ம படப்புச்சோறு பிரிப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஓடிடுவேன். படப்புச்சோரை பிரித்து அதை பார்த்தோன்னே மனசு சந்தோஷமாக இருக்கும். காலையில் சாமியை கும்பிட்டுட்டு இந்த முளைப்பாரி எடுத்தவங்களாம் போய் கரைச்சி விட்டுட்டு வருவாங்க அதில். அதுக்கப்புறம் இந்த படப்புச்சோரையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா மட்டனை வாங்கி வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டு வேண்டியதானே ஒரு புடி. அதுக்கப்புறம் மட்டனை சாப்பிட்டுட்டு சத்தம் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்கலாம். கச்சேரி எதுவும் இல்லை இந்த வருஷம்.